Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். விரிசல் இல்லாம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல எப்படி குலோப் ஜாமுன் செய்யறது அப்படின்றது தான் நிறைய டிப்ஸோட பார்க்க போறோம். இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான கிராக்கும் இல்லாம இந்த மாதிரி அழகா சாஃப்டான குலோப் ஜாமுன் கிடைக்கும். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வச்சு தான் செய்ய போறோம். ஸோ நீங்க பிகினர்ஸா இருந்தா கூட கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி அழகான குலோப் ஜாமுன் கிடைக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் எம்டிஆர் இன்ஸ்டன்ட் குலோப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி ஒரு பாக்கெட் தான் செய்ய போகிறேன். இப்போது இந்த குலோப் ஜாமுன் மிக்ஸை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த பவுலோட அளவை வச்சு தான் நம்ம எல்லாமே போட போகிறோம். இப்போது இதில் நான் ஒரு பவுல் அளவுக்கு அந்த குலோப் ஜாமுன் மிக்ஸ் எடுத்திருக்கேன். இதை வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கட்டி கட்டியாக இருக்குது இல்லையா, அதை எல்லாத்தையுமே உடச்சி விட்டுக்கோங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டிப்பு. ஏன்னா அதோடு நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா நமக்கு கிராக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நல்லா இந்த மாதிரி அந்த சின்ன சின்ன கட்டிகளை உடச்சி விட்டுக்கோங்க. இதை பால் ஊற்றி தான் பிசைய போகிறோம். நீங்கள் எந்த பாத்திரத்தில் எடுத்தீங்களோ அதில் 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துக்கோங்க. பால் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி இருக்கணும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சேர்த்து லைட்டாக மட்டும் பிசைஞ்சு விடுங்க. இதுதான் டிப் நம்பர் 2. நம்ம சப்பாத்தி பிசைகிற மாதிரி ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிடக்கூடாது. நம்மளோட 5 விரல்களால் மட்டும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக திரட்டி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. ஒரேடியாக நிறைய சேர்த்துறாதீங்க. இது நீங்கள் பால் சேர்த்து பிசைங்க. அப்போ தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும். தண்ணியை விட பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த பவுலில் அளவு எடுத்தீங்களோ அதே பவுலில் 1/4 பங்கு அளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கணும். அது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால் சேர்த்து பிசைஞ்சு விட்டுட்ருக்கோம். அழுத்தி பிசைஞ்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ இது மேலே லைட்டாக நெய் தடவிக்கலாம். இப்போது இந்த மாவை ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சிடலாம். இதுதான் டிப் நம்பர் 3. மாதிரி நீங்கள் ஊற வச்சு செஞ்சிங்கன்னா ரொம்பவே சாஃப்டான குலோப் ஜாமுன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு ரொம்பவே சாஃப்டான மாவு ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். உருட்டும் போது கைகளில் எண்ணெயோ நெய்யோ சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு குலோப் ஜாமுன் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா கைகளால் அழுத்தி அதை ரவுண்ட் பண்ணுங்கள். இதுதான் டிப் நம்பர் 4. நீங்கள் அந்த மாதிரி அழுத்தும் போது தான் உங்களுக்கு அந்த ரவுண்ட் ஷேப் கிராக் இல்லாமல் கிடைக்கும். இப்போ பாருங்கள், அழகாக ரவுண்டாக எந்த விதமான கிராக்கும் இல்லாமல் நம்ம உருட்டிட்டோம். இதில் நீங்கள் எண்ணெய் தடவி செஞ்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அழகாக வரும். இப்போ நான் இன்னொன்றும் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மாவை எடுத்துக்கிட்டு அதை ஃபஸ்ட்டு கைகளால் ரவுண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா அழுத்தி ஒரு 2-3 தடவை நல்லா உருட்டுங்க. நீங்கள் உருட்டும் போதே உங்களுக்கு தெரியும் அது கொஞ்சம் கொஞ்சமாக ரவுண்ட் ஷேப்புக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து உருட்டாதீங்க. உங்கள் உள்ளங்கையில் வச்சு நீங்கள் மேலே இருக்கிற கையை மட்டும் பண்ணாலே உங்களுக்கு சூப்பரான ரவுண்டான ஷேப்பில் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இதில் எந்த விதமான கிராக்குமே இருக்காது. இப்போ நான் உங்களுக்கு இன்னொன்றும் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறோம். அதை கைகளால் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. அடுத்து உங்கள் உள்ளங்கையில் வச்சு மெதுவாக அழுத்தம் கொடுத்து அதை ரவுண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ரவுண்ட் பண்ணிகிட்ருக்கும்போதே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், எந்த விதமான கிராக்கும் இல்லாமல் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருச்சு. இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே இந்த மாதிரி உருண்டைகளாக போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம அடுத்து செய்ய வேண்டியது சுகர் ஸ்ரப் தயாரிக்கணும். இன்றைக்கி நான் இந்த பவுலில் தான் ஃபுல்லாக மாவு எடுத்திருந்தேன் இல்லையா, அதனால் இதில் 2 பங்கு நான் சுகர் எடுத்துக்கிறேன். இதுக்கு நீங்கள் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் தான் நம்ம குலோப் ஜாமுன் சேர்க்கணும். அதனால ஒரு அகண்ட பாத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று உரசாது. இப்போ நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்போ 2 பங்கு சர்க்கரை எடுத்துருக்கிறதுனால அதே பாத்திரத்தில் 2 பங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுதான் கரெக்டான சுகர் ஸ்ரப்போட அளவாக இருக்கும். இப்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஃபர்ஸ்ட் சுகர் கரையிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. சுகர் தண்ணியில் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில்
நம்ம ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 3 ஏலக்காய் வந்து தட்டி சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து கரெக்டாக கொதிக்க விடுங்க. அதுக்கு மேலே வேணாம், ஏன்னா அதுக்கு மேலே விட்டால் வந்து கம்பி பதம் வந்துடும். அது நமக்கு தேவையில்லை. சுகர் கரைஞ்சா மட்டும் போதும். இப்போ நம்ம சுகர் ஸ்ட்ரப் ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ நம்ம குலோப் ஜாமுனை வந்து பொரிச்சிடலாம். இப்போ அதுக்கு இன்றைக்கி நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆயில் சேர்த்தும் பொரிக்கலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். இன்றைக்கி நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இல்லைனா வந்து வெளியே வந்து கருகிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சே செய்யலாம். இப்போ அந்த உருண்டைகளை வந்து ஒவ்வொன்றா இதில் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி கொஞ்சம் பெருசாக உருட்டி இருக்கிறதுனால 5 உருண்டையாக வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நீங்கள் நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று வந்து கலந்துட்டு ஒரு மாதிரி வந்து ஆயிரும். அதனால் இந்த மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக வந்து அதை வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரே சைடு இருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே அந்த சைடு வந்து வெந்துடும். நமக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து வரணும். அது வரைக்கும் இந்த மாதிரி வந்து நான் வந்து இன்றைக்கி நெய்யிலே வந்து திருப்பி விட்டுட்ருக்கேன். நீங்கள் எண்ணெய் சேர்த்தும் இதை செஞ்சுக்கலாம். இந்த உருண்டையை நீங்கள் பொரித்து எடுத்த உடனே அப்படியே வந்து நீங்கள் சுகர் ஸ்ரப்பில் வந்து சேர்த்துடலாம். ஏன்னா அது ரொம்ப ஆறுனதுக்கப்புறம் சுகர் ஸ்ரப்பில் வந்து சேர்க்காதீங்க. இதை எடுத்து அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதை பாருங்கள், இதில் பாருங்கள், எந்த விதமான கிராக்குமே இல்லை. இப்படி நம்ம பொரித்து எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து உடையாமல் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம இதை வந்து பாத்திரத்தில் எடுத்து மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பொரித்து எடுத்துக்கலாம். அதை பொரித்து எடுத்த உடனே அந்த சுகர் சிரப்பில் வந்து சூடாகவே வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 6 மணி நேரம் வந்து நல்லா வந்து அந்த சுகர் சிரப்பில் வந்து ஊறட்டும். இப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு எப்படி விரிசல் இல்லாமல் அழகாக ரவுண்ட் ஷேப்பில் வந்து நமக்கு குலோப் ஜாமுன் வந்து கிடச்சிருக்கு. இதை நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சும் பண்ணதுனால ரொம்பவே வந்து சாஃப்டாகவும் இருக்கும். இதில் வந்து நம்ம பால் போட்டு தான் பிசைஞ்சிருக்கோம். ஸோ நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோவில் சொன்ன டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கும் இதே மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டியான குலோப் ஜாமுன் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.